அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கேளுங்க. அது ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் பனித்துளியைப் போல இறங்குவார். உங்களுக்கு தெரியுமா? இதுவே உபாகமம் 32:2 பனித்துளியை போல இறங்குமா அவருடைய உபதேசங்கள். சில வார்த்தை நமக்கு ஆறுதலின் வார்த்தையாக வரும். அமைதியாக கர்த்தர் பேசுவார். பைபிள் இருக்குல்ல, ஸ்டில் வாட்டர், அமர்ந்த தண்ணீர் இருக்குது. இப்போ இந்த பனிங்கிறது என்ன? அப்படியே திக்காக கொட்டுமே, அந்த பனியும் பனி தான், டியூன்னு சொல்லுவாங்கள்ல அது. அதே நேரத்தில் இது மலர்களையே, சில பனிக்கு மலர்களை அப்படியே பூக்க வைக்கிற சக்தி இருக்கான். இலைகளை பசுமையாக்குமா, அப்படியே கொஞ்சமாக கொட்டும். அப்படியே பார்த்திங்கன்னா திராட்சை குலைகளில் அப்படியே அந்த பனிகள் இருக்கும். ஆப்பிள் பழங்களில் அப்படியே அந்த பனி இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் வளரணும், செழிக்கணும், மலரணும், வேறுன்றணும், அத்தனை இந்த வார்த்தையில் இருக்குது. பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் என்றைக்கு அற்புதம் நடக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு வேளை ஆறுதலுக்காக நீங்கள் கெஞ்சுறீங்களா? சில நேரங்களில் குடும்பங்களில் யாரையாவது பறி கொடுத்துட்டிங்கன்னா துக்கம் அதிகரிச்சிடும். அப்போது அந்த துக்கம் அதிகரித்து வேதனையோடு இருப்பீங்க. அப்போ தான் கர்த்தர் ஏசாயா 66:13 கர்த்தர் ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றி, அப்படியே மழை இருக்குது பாருங்கள், அதாவது பனி, இந்த பனி அப்படியே பெய்வதை போல அப்படியே ஜனங்களுக்கு ஆறுதல், தேறுதல், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அமைதி இதெல்லாம் உண்டாகணும். படபடப்போடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இது சாதிக்க முடியாது. சிலருக்கு எப்பொழுதும் படபடப்பு, பயம். இதை எடுத்து அங்கே வைப்பாங்க, தேடுவாங்க, அதை எடுத்து அங்கே வைப்பாங்க, தேடுவாங்க, சாவியை தேடுவாங்க, பேக் எங்கேயோ வச்சுட்டு தேடுவாங்க, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துட்டு தேடுவாங்க. சில நேரங்களில் சில பெற்றோர்கள் வந்திருக்காங்க, குழந்தைகளை விட்டுருவாங்க, குழந்தைய கையை விட்டுட்டு எங்கேயோ போயிடும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறாருங்க. அது என்னங்க? நீங்கள் வேறுபடணுமா? ஏதாவது சில இடங்களில் கால் ஊன்ற முடியலையா, ஸ்தாபிக்க முடியலையா? தொழில் ஆரம்பிப்பீங்க, ஸ்தாபிக்க முடியாது, பிரச்சனை வந்து தடையாக வந்துடும். எல்லாம் போயிட்டுருக்கோம், இடம் இருக்கும், வீட்டு கட்ட முடியாது. அஸ்திபாரம் போடுறதுக்கு போவீங்க, அப்போ தான் 1 அடி நிலத்துக்கு 1/2 அடி நிலத்துக்கு சண்டை வரும். அதெல்லாம் இப்போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் மாறணும். அதுக்கு என்ன வழி? சர்வ வல்லமுள்ள தேவன் தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். பரிந்து பேசுறது மட்டும் இல்லை, காரியங்கள் மாறப்போகுதுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே பூத்து குலுங்க வைக்க போகிறார். நீங்கள் மலர்கள் இப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்கள் கையில் சில மலர்கள் எடுத்து ரசிச்சிருக்கீங்களா? ரோஜா மலர், லீலி புஷ்பங்கள்லாம் ரசிச்சிருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமாக இருக்கிறேன். இப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையில் அவரே உங்களுக்கு பனித்துளியை போல இறங்குவார். அமைதியாக கொஞ்ச நேரம் காத்திருங்க. அமைதியாக கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க, எங்களுக்கு இருக்கிற படபடப்பு பயத்தை நீக்குங்க. இன்றைக்கு பத்திரப்பதிவு நடக்கணும், இன்றைக்கு எங்களுடைய முயற்சி வேணால் போகக்கூடாது, நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம், நீரே எங்களுக்கு துணையாக வாங்க. கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? அப்படியே உங்கள் பக்கத்தில் வருவார். இப்போ வருவார். இப்போ உணருங்க. ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் உங்கள் மேலே வர்றதை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. ஜெபம் வேறு, தியானம் பண்ண சக்தி வேறு. படபடத்தோடு ஐயா 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 ஐயான்னு கூப்பிட்டுருப்பீங்க. இப்போ அமைதியாக, இயேசுவே, உடைய முகத்தை நாங்கள் தியானிக்கிறோம், உடைய சாந்த குணத்தை நாங்கள் தியானிக்கிறோம், உடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம்,
யார் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிடுவதில்லை. இதோ கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் வலது கரத்தை பிடித்து நிறுத்துகிறது. எழும்பி நில்லுங்க. அப்பா, என் ஜனங்களுக்காக நீர் பிரகாசிக்க வைங்க, ஜெயிக்க வைங்க, புது திட்டங்களை காட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.